Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல திருச்சி மாவட்டம் வெள்ளூர்ன்ற கிராமத்துல இருக்கக்கூடிய அருள்மிகு திரு கோவிலை பத்தின டீடைல்ஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த கோவில் திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில முசிறில இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிபி 6ஆம் நூற்றாண்டுல முதலாம் விஜயாதித்த சோழனால் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றதா இந்த கோவிலோட கல்வெட்டுல சொல்லப்படுது. கடைசியாக இந்த கோவிலை 2018 வருஷம் ராஜகோபுரம் எழுப்பி ரொம்ப விமர்சையாக குடமுழுக்கு விழா நடத்தியிருக்காங்க. இந்த ஆலயத்திற்கு செல்ல தெற்கு வாசல் மற்றும் கிழக்கு வாசல் என 2 நுழைவாயில்கள் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிழக்கு வாசலுக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய ராஜகோபுரம், கொடிமரம் மற்றும் பலிபீடம். அடுத்து இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்க்கலாம். இந்த கோவிலில் மூலவரான திருக்காமேஸ்வரரை மகாலட்சுமி தேவியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டது. அடுத்து நம்ம தரிசிக்க போகிறது அம்பாள் சிவகாம சுந்தரி. அம்பாள் சன்னதியை தரிசிச்சுட்டு பிரகாரத்தை விட்டு வெளியில் வரும்போது நீங்கள் ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தை பார்க்க முடியும். அடுத்து இந்த கோவிலுடைய முக்கிய சன்னதியான ஐஸ்வர்ய மகாலட்சுமி சன்னதியை பற்றி பார்க்கலாம். திருப்பார்கடல் கடைந்த பொழுது திருமால் மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானை மோகித்ததால் ஐயப்பன் அவதரித்தார். இந்த நிகழ்வை அறிந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணுவிடம் கோபம் கொண்டு வைகுந்தத்தை விட்டு வெளியேறி சிவனிடம் நியாயம் கேட்பதற்காக பூலோகத்திற்கு இந்த கோவில்ல வந்து வில்வ மரமாவே மாறி ஈசனை பூஜை செய்தார். அதன் பின் ஈசல் அவன் முன் தோன்றி ஐயப்பன் அவதார நோக்கத்தை கூறி கோபத்தை தணித்து சாந்தமாக்கி மகாவிஷ்ணுவிடம் லட்சுமி தேவியை இணைத்து வைத்தார். இந்த கோவில்ல மகாலட்சுமி வில்வ மரமாக தோன்றி தன்னை அர்ச்சித்த காரணத்தால் ஸ்ரீவத்ஸ்வ முத்திரை பதித்த சிவலிங்கத்துடன் கூடிய ஐஸ்வர்ய மகுடத்தை லட்சுமி தேவிக்கு அளித்து ஐஸ்வர்யத்துக்கே அதிபதியாக்கினார். வேறெங்கும் காண இயலாத வகையில் தட்சிண பாகம் என்று சொல்லக்கூடிய வடமேற்கு பகுதியில் மகாலட்சுமி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் வில்வ மரமும் அதன் நிழலில் ஐஸ்வர்ய மகுடம் தரித்த மகாலட்சுமியும் இங்கே தரிசிக்க முடிகிறது. வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிரஹோரையில 16 வகையான அபிஷேகம் செய்து 16 நெய் தீபம் ஏற்றி 16 செந்தாமரை மலர்கள் சாத்தி வில்வ மரத்தோடு சேர்த்து இந்த மகாலட்சுமியை 16 முறை வலம் வந்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகும் என்று சொல்லப்படுது. அடுத்து இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்பு அம்சத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபோக சக்கரம். இது போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. போகர் 7000 என்னும் நூலில் திருக்காமேஸ்வரர் திருசன்னதியில் போகர் சிவபோக சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அதில் அமர்ந்து தவம் செய்ததாகவும் சித்தர்கள் அனைவரும் எங்கு சென்று தவம் செய்தாலும் சித்திக்காத காரியம் திருக்காமேஸ்வரர் சன்னதியில் அமர்ந்து தவம் செய்தால் சித்தியாகும் என்பதால் போகர், பாம்பாட்டி சித்தர், புலிப்பாணி ஆகியோர் தலைமையில் கோயிலை சூழ்ந்து சித்தர்கள் குழுமமே தவம் செய்ததாகவும் சொல்லப்படுது. போகருடைய நூல்ல இந்த கோவில்ல சிவபோக சக்கரத்தை பிரதிஷ்டை செய்த பின்னரே பழனியில நவபாஷ்ண தண்டாயுதபாணி விக்கிரகத்தை தன் பிரதிஷ்டை செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கோவில்ல மற்ற சன்னதிகளாக நீங்க விநாயகப் பெருமான் சன்னதி, ஆலயத்தின் கிழக்கு நுழைவு வாயிலில் அருகே ஞான பைரவர் மற்றும் கால பைரவர் சன்னதி மற்றும் நவகிரக சன்னதியை நீங்க தரிசிக்க முடியும். இந்த கோவில்ல வருஷம் மகா சிவராத்திரி ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுது. இழந்த தன் கணவன் மன்மதனை ரதிதேவி திரும்ப பெற்ற தலம் என்பதாலும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கும் நகை வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் விளங்குவதற்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் இந்த கோவிலில் பரிகாரம் செய்யப்படுகிறது. என்னோட சேர்ந்து நீங்களும் திருச்சி மாவட்டம் வெள்ளூர் அருகே இருக்கக்கூடிய இந்த திருக்காமேஸ்வரர் சமேத சிவகாம சுந்தரி மற்றும் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம் பார்த்துருப்பீங்க. இது போன்ற கோவில்கள் பற்றின தகவல்கள் தெரிய என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.